முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததையடுத்து முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அமர்வில் விசாரணைக்காக நடைபெற்றது. அப்போது ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுகவில் பன்னீர்செல்வம் அணியினர் உருவானது, 18 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக செயல்பட்டது, அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தியதை சுட்டிக்காட்டி கட்சி கவர்ந்து விடக்கூடும் என்ற காரணத்தினால் இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறியிருந்தார். இதேபோல் முந்தைய உரிமை குழு தலைவராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் தற்போதும் உரிமை குழு உறுப்பினராக நீடிப்பதாக அவர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் தற்போதைய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்று திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் மசோதாக்கள் காலாவதியாகலாம், ஆனால் உரிமை மீறல் போன்ற நடவடிக்கைகள் எப்படி காலாவதியாகும் என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கைகள் முடிவுக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இன்று தினம் வழக்கின் தீர்ப்புக்காக வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ தற்போது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சட்டப்பேரவைக்குள் குட்கா சென்றதாக உரிமை மீறல் குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்கவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். நோட்டீஸ் தொடர்பான விளக்கத்தை அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் சபாநாயகரிடம் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் தற்போது இந்த தீர்ப்பானது வெளியாகிறது. உரிமை குழு சட்டமன்ற விதிகளின்படி விசாரணையை முடித்து விரைவில் இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு தெரிவித்திருக்கிறார்கள். புதிய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முந்தைய சட்டமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட உரிமை மீறல் பிரச்சனை காலாவதியாகிவிட்டது என்று கூற முடியாது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.